அந்தமானை ஒட்டிய பகுதியில் உருவானது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற வாய்ப்பு என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் கனமழையால் குடியிருப்புகளை நீர் சூழ்ந்ததால் மக்கள் தவிப்பு. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் அருகே மழைநீர் தேங்கி நின்றதால் நோயாளிகள் அவதி. திருச்செந்தூரில் தொடர்ந்து 3வது நாளாக கனமழை. சுப்பிரமணிய சுவாமி கோயில் அருகிலும் சாலைகளில் தேங்கி நிற்கும் மழைநீரால் தவித்த மக்கள். திருத்துறைப்பூண்டி பேருந்து நிலையத்தின் பின்புறம் உள்ள குடியிருப்புகளில் தேங்கிய மழைநீர் கழிவு நீரும் கலந்து தெருக்களில் தேங்கியதால் சுகாதார சீர்கேடு. வடிய முடியாம தண்ணீர் கிடக்கு. நடிகர் ரஜினியை போயஸ் கார்டன் இல்லத்திற்கு நேரில் சென்று சந்தித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். இருவரும் தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் பற்றி விவாதித்ததாக தகவல். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை 7 மணிக்கு திமுக எம்பிக்கள் கூட்டம். 25ஆம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை. ஜேஇஇ முதன்மை நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். இரவு 9 மணிக்கு மேல் கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என தேசிய தேர்வு முகமை திட்டவட்டம். அமெரிக்காவில் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட அதானியை கைது செய்ய ராகுல் காந்தி கோரிக்கை. அதானி விவகாரத்தில் பிரதமர் மோடி மீதான மரியாதையை குலைக்க ராகுல் காந்தி முயற்சிப்பதாக பாஜக குற்றச்சாட்டு. அமெரிக்க நீதிமன்ற பிடி வாரண்டால் பங்குச்சந்தையில் 2 லட்சம் கோடியை இழந்த அதானி குழுமம். பங்குச்சந்தையில் 6 லட்சம் கோடி ரூபாயை இழந்த முதலீட்டாளர்கள். எல்ஐசிக்கும் 12,000 கோடி ரூபாய் இழப்பு. புழல் பெண்கள் சிறையிலிருந்து நிபந்தனை பிணையில் வெளியே வந்த நடிகை கஸ்தூரி. சிறு குரலாக இருந்து தன்னை சீரும் புயலாக மாற்றிவிட்டவர்களுக்கு நன்றி என பேட்டி. சிறு குரலாக இருந்த என்னை சீரும் புயலாக மாற்றிய அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. தமிழ்நாட்டில் அதிமுகவை விட்டால் பாஜகவிற்கு வேறு வாய்ப்பில்லை. விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. எப்போதும் எல்லையை விரிவுபடுத்துவதில் இந்தியா கவனம் செலுத்தியது கிடையாது. கயானாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. கிறிஸ்தவ நிறுவனங்களை கட்டுப்படுத்த தனிச்சட்டம் கொண்டு வர வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. பாகன் உள்பட 2 பேரை மிதித்துக் கொன்ற திருச்செந்தூர் கோயில் யானை இயல்பு நிலைக்கு திரும்பியதாக தகவல். சாப்பிட்டியா, தண்ணீர் குடிச்சியா என மருத்துவர் கேட்ட கேள்விக்கு தலையை ஆட்டி பதிலளித்த தெய்வானை. இட்லி கடை பட தயாரிப்பாளர் வீட்டு கல்யாணத்தில் பங்கேற்ற நயன்தாரா, தனுஷ் ஒருவரை ஒருவர் கண்டு கொள்ளாமல் பேசுவதை தவிர்த்தனர்.
உக்ரைன் மீது கண்டம் விட்டு கண்டம் பாயும் புதிய ஏவுகணையை முதல் முறையாக வீசி தாக்குதல் என புட்டின் அறிவிப்பு. உக்ரைன் என்ன சோதனை கூடமா என அதிபர் ஜெலன்ஸ்கி விமர்சனம். பாகிஸ்தானின் குர்ரம் மாவட்டத்தில் மக்கள் சென்ற வாகனங்கள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல். கண்மூடித்தனமாக சுட்டதில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. ராமேஸ்வரத்தில் 2வது நாளாக பெய்த கனமழையால் பாம்பன் பாலத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சாமி கோயிலில் வாகனம் நிறுத்துமிடம் மழை நீரில் மூழ்கியது. தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நேற்று 2வது நாளாக பலத்த மழை கொட்டி தீர்த்தது. கனமழை காரணமாக மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முழுவதும் முழங்கால் அளவு மழைநீர் தேங்கியதால் நோயாளிகள் அவதிக்கு ஆளாகினர். இதேபோன்று நகரின் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்தது. ராமேஸ்வரத்தில் 2வது நாளாக பெய்த வரலாறு காணாத கனமழையால் பாம்பன் பாலத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலையில் தேங்கிய மழை நீரால் பாதசாரிகள் அவதியுற்றனர். பாலத்தை கருமேகம் சூழ்ந்து அச்சமூட்டும் வகையில் காட்சியளித்தது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 2வது நாளாக கனமழை கொட்டி தீர்த்தது. மாநகர பகுதிகளில் தேங்கிய மழைநீரை அகற்றும் பணியை அமைச்சர் கீதா ஜீவன் ஆய்வு செய்தார். மழை காரணமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வாகன நிறுத்துமிடம் முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்து கடல் போல் காட்சி அளித்தது. இதனைத் தொடர்ந்து நகராட்சி சார்பில் லாரிகள் மூலமாக மழை நீரை அகற்றும் பணி நடைபெற்றது. மேலும் மழை காரணமாக திருச்செந்தூர் கடற்கரையில் கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டதோடு மண் அரிப்பும் ஏற்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்து குறுக்குத்துறை முருகன் கோவில் பாதியளவு மூழ்கியது. இதனால் உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி மேடான பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பூஜைகள் நடந்தன. திருவாரூரில் தொடர்ந்து பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. குறிப்பாக கடுவலி கிராமத்தில் 200 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. திடீர்னு பெஞ்ச ஒரு வாரம் 10 நாளாக பெஞ்ச கனமழையினால அறுத்துக்கிட்டு இருக்கும் போதே மிஷினை கரையேற்றக்கூடிய நிலைமை வந்து இப்போ சன ஆளுங்களை வச்சு கையாலேயே அறுத்து இந்த பெஞ்சில் கதிரை கட்டி தூக்கிட்டு வந்து ரோடு பூரா கொத்தி வச்சிருக்கும் போதே எல்லாம் அப்படியே முளைப்பு திறன் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல. இப்போ தண்ணி வர வர பெருவ அப்படியே இப்போ வந்து சனமும் ஆள் இன்னைக்கு கிடைக்காம எல்லாம் அப்படியே வயல்லையே மேர்ந்துக்கிட்டு இருக்கு. கொடைக்கானல் மலைப்பகுதியில் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக அடர்ந்த பனி மூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி வாகனங்களை இயக்கினர். இந்நிலையில் வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் 3 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. வரும் 25 மற்றும் 26ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய 5 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.